ஆமி அண்ணியோட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து கலர் ஆஃப் தாட் பார்க்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணோன்னா ஐ திங்க் 1 மந்த் ஆயிடுச்சு. நான் ரொம்ப பெரிய பிரேக் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் கலர் ஆஃப் த ஹார்ட்க்கு. ஐ ஹோப் இதுக்கப்புறம் அது மாதிரி எடுக்க மாட்டேன்னு நம்புகிறேன். மேரிட் டு மாமா, கிங் எல்லாமே இருக்குது நம்ம அப்கமிங்கில். அதெல்லாமே ரொம்ப குயிக்காக முடிக்க பார்க்கலாம். ஓகேவா? சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக போய் வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ அப்படியே டேஸ் போகுது. தயங்கம் வயனும் ஓரளவுக்கு இருக்காங்க. பட் 2 பேருக்குமே நிறைய ஷை. அதை வெளிக்காட்டிக்க மாட்டுறாங்க. இப்படி தான் உங்கள் டேஸஸும் போயிட்டுருக்கு. ஏய் என்ன என்னடி எடுத்தோம் நீ என்னன்னு கேட்குற? இவ்வளோ அப்படியே என்னன்னு சொல்லுங்கள். காலேஜ் டைம் ஆகிடுச்சுல. ஆகும்டி ஆகும். எங்கள் அம்மா கூடலாம் இருக்க வேணான்னு சொல்லிட்டு உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன்ல, டைம் ஆகும். ஆகாமல் இருந்தால் எப்படி சொல்லி பார்க்கலாம். யார் ஆசைப்பட்டா அங்கேருந்து தனியாக வரத்துக்கு? சரி ஒத்துறேன், நான் தான் ஆசைப்பட்டேன். அதுன்னு இவ்வளோ ஓவராக பிகு பண்ணிக்கிற? பிக்கெல்லாம் பண்ணலையே. மாமா என்ன பிரச்சனை உங்களுக்கு? மார்னிங்கே வந்து வம்பு இழுத்துட்ருக்கீங்க. சொல்லுவேடி சொல்லுவேன். வம்பு இழுக்கிறேன் நான் உன்னை? என்ன கண்டுக்காமல் போறியன்னு கேட்டால் வம்பு இழுக்கிறேன். சரிம்மா நீ போ. சரி சொல்லுங்க, என்ன செய்யட்டும்? வேணா என்ன செய். நடி நான் ஆனா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவேன் நினச்சியாவா? கரெக்டாக தான் உன் காலில் விழுந்துருக்குவா. மாமா காலேஜ் கிளம்பணும்ல, விடுங்க. என்னன்னு தெரிலடி, போகலாம். ரொம்ப எதிர்த்து பேசுகிற, எதிர்த்தோ பண்ணுற. ஆனால் ஒன்று கோவம் வந்து தொலைய மாட்டேங்குது எனக்கு. பார்த்துக்கிறேன். ஆனால் இப்படியெல்லாம் இருந்துட மாட்டேன்டி. இப்படிலாம் இருந்துடவே மாட்டேன். எப்பயுமே இருப்பேன்லாம் அப்படியே கோட்டை கட்டி வச்சிட்ருக்காத. திடீர்னு மாறும் போது என்னோடய வேறு ரூபத்தை நீ பார்ப்பேன். சரி பார்க்கும்போது பார்த்துக்கலாம். கிளம்புங்க. ஸோ அவனும் எடுத்துட்டு வந்து காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு அவன் போயிருப்பான் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. தேங்க் வந்து இப்போ ஆஃபீஸ் போட ரேஞ்சுக்கு வந்துட்டனால, ஏன்னா இன்னும் 3 or 4 monthஸில் வந்து காலேஜ் முடிய போகுது அவனுக்கு. ஸோ அதனால் அவன் ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ தேங்க் வந்து அவங்க வீட்டில் இல்லை, தனியாக தான் கூப்பிட்டு வந்து வச்சுருக்கான். ஸோ இப்படியே தான் வந்து டேஸஸும் போயிருக்கோம் தேங்க்கும் அயனுக்கும். ஸோ அயன் வந்து கிளாஸில் வந்து ஸ்டடீஸ்லாம் என்ன அதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கும் போது தேங்க்கிட்ட வந்து கால் வருது. ஷோ வேறு சும்மா சும்மா கால் பண்ணிவிடுவார். சொல்லுங்கள். சொல்லுங்க மாமா சொல்லு. சரி சொல்லுங்க மாமா. ஒரு மாதிரி கேப்பியே, அது மாதிரி கேளு. ஷோ படுத்தாதீங்க மாமா, சொல்லுங்க. மேம் கிளாஸ் நடத்திட்டுருக்காங்க, சவுண்ட் கேட்குதா? எங்க அதெல்லாம் கேட்கல. இன்றைக்கி 2 பேரும் வெளியே போகிறோம். ஸோ அவ்வளோ நேரம் நீ காலேஜில் இருக்க வேணாம். லாஸ்ட் 2 பீரியட் வந்து ஸ்கிப் பண்ணிவிடு, சரியா? ஐயோ மாமா என்ன சொல்கிறீங்க? லாஸ்ட் பீரியட் என்னோடய ப்ராஜெக்ட் ரிவ்யூ பீரியட். ஏண்டி இந்த எல்லாம் முடிக்காமையா நான் வந்தேன்? எனக்கு சும்மா அழுத்துவானுங்க, ப்ராஜெக்டில் தான் மார்க் இருக்குது அது இருக்குன்னு. ஏன் இதெல்லாம் எனக்கு தெரியாதா? இதெல்லாம் முடிக்காமையா நான் வந்துட்டேன். ஃபைனல் இயர்டி, எனக்கும் தான் ப்ராஜெக்ட் இருக்குது, முடிட்டில்ல. யார்டா சொன்னதுக்கெல்லாம் பயந்துட்டு? அவனுங்க சொல்கிறது எல்லாமே பொய் தான். நீ ஏன்டி அதெல்லாம் நம்பிட்டு கடுப்பு பண்ணிகிட்ருக்க? நீ நம்ம 2 பேரும் வெளியே போகிறோம். இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன்னா அதை வேல்யூ பண்ண பாரு, சரியா? சரிங்க மாமா. ஏன் கூப்பிட்றீங்க? பிகாஸ் அது சீரியஸான விஷயம். சரி ஓகே, நம்ம ஒரு சீரியஸான விஷயத்துக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒன்று சில் பண்ணிவிட்டு வெளியே கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு போகலான்னு நினச்சேன். அதனால தான் எடுத்தோடனே கொஞ்சம் ஒரு மாதிரி கேட்டேன். பட் சரி சாரிடி, ரொம்ப கோவப்பட்டேனா? அப்படிலாம் இல்லை. சரி சொல்லு, கோவப்பட்டேனா? சரி அப்போது சரி
இல்லை என்ன வெயிடி. ஸோ தேங்காய் கால் கட் பண்ணியிருப்பான். திரும்ப வயன் கால் பண்ணியிருப்பா. பட் பிக் பண்ண மாட்டான். இது ஆஸ் யூஷுவல் வயனுக்கு தெரிஞ்சது தான். ஸோ வயன் சொன்ன மாதிரியே தேங்காய் கால் பண்ணி சொன்ன மாதிரி 2 பீரியட்க்கு முன்னாடியே கிளம்பியிருப்பா. ஸோ தேங்காய் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஸ்ட்ரைட்டாக தேங்காய் இங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். எங்கே போகிறோம்? அதான் சொன்னாலே ஃபஸ்ட்டு சில் பண்ண போகலான்னு. ஆனால் இப்போ இருக்க மூச்சுக்கு வேணாம், நம்ம ஸ்ட்ரைட்டாக அது என்னென்னு பார்த்துக்கலாம். அப்படி சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறான். அங்கே கம்ப்ளைண்ட் மாதிரி எல்லாமே எழுதிட்டு சைன் போடு. என்ன இங்கே இங்கே எதுக்கு மாமா சைனை போடுறே? அம்மா அதான் அப்போது ஜிமின் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணால் வாங்கினான் அவனுக்கு. அவனை எதுவும் பண்ண வேணாம் அண்ணன். சரின்னு மூடிட்டேன். லீக்கலாக கூட நான் மூவ் பண்ணக்கூடாதாடி. அது பாரு, என்ன அசிங்கமாக பேச வைக்காத. என்ன பண்ணிட்டான் அவனுக்கு? இப்படி ஆடிட்டுருக்க. என்னை பேச வைக்காதடி. திரும்பி சொல்கிறேன், என்னை பேச வைக்காத. சைனை போட மூடிட்டு. மாமா நான் சொல்கிறத கேட்க முடியாதுடி. என்னை டென்ஷன் ஆக்காத. என்னால் கேட்க முடியாது. நீ மூடிட்டு சைனை போடு. இப்போ எதுக்கு எங்கள் ஸ்டேஷன் கொண்டு வந்திருக்கீங்க? நான் தான் சொன்னல இது வந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலான்னு. என்கிட்ட சொல்லாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்து சைன் போடுனா எப்படி போடுறது? பாருங்க மாமா, எந்த பிரச்சனையும் வேணான்னு சொல்லிட்டு தான் நான் அவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். பாரு, என்ன மாதிரி எந்த பிரச்சனையும் வந்துடாது. சும்மா பிரச்சனை முட்டிகிட்டு இருக்காதீங்க. மூடிக்கிட்டு சைனை போடு. ஓகேடி, வா கிளம்பலாம். கிளம்பு. அம்மாக்கும் கிளம்பு. அதானா கிளம்புடி. எங்கே கூட்டிகிட்டு வந்து அட்வொகேட் முதல் கொண்டு எல்லாம் முன்னாடி அசிங்கப்படுத்துகிறால. சைன் போட முடியாதுன்னு. வா பாடி வயிறு அப்படி சொல்லிட்டு அவன் டக்குன்னு போயிருப்பான். ஸோ வயனும் பின்னாடியே ஓடி போயிட்டு அவனோட காரில் ஏறி உட்காந்துருப்பா. கொஞ்சம் பின்னாடி உட்காருறியா? எரிச்சலாக இருக்கு. அப்புறம் கார் ரொம்ப ஸ்பீடாக போச்சுன்னா என்ன பார்த்து முறைச்சிட்ருக்காத. எல்லாத்துக்கும் என்ன முறைக்காத. ஓ சரி. அவளும் பின்னாடி போய் உட்காந்துடுறா. கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கும் போயிடுறான். தயாங் போயிட்டு ரூமில் இருக்க திங்ஸ்லாம் அப்படி தூக்கி போட்டு உடைக்கிறான். மாமா என்ன பண்ணுறீங்க? இங்கே கொஞ்சம் பாருங்கள். ஏய் விட்டுருக்கா என் மயிறு. என்னடி? நீ எல்லாமே பண்ணிகிட்ருப்பா, நான் மூடிக்கிட்டு இருக்கணுமா? புரியலடி. சரோட புருஷன் சொல்கிறதுக்கு தாலி கூட மேடம் கட்ட மாட்டீங்க. தானே? சரி விட்ரி, கைவிடுறி. மாமா எனக்கு அது உண்மையாக பிடிக்கல, அதனால வேணான்னு சொன்னேன். சரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா கட்டி விடுங்க. எதுக்கு தேவையில்லாமல் சீன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க? ஒரே வா. சீன் நான் க்ரியேட் பண்ணிருக்கேண்ணா. செம்மடி, சரியான சேஞ்ச் ஓவர்டி உங்ககிட்ட. எப்போ ஜிம்மினை விட்டுட்டு என்கிட்ட வந்தியோ அப்பத்துலேருந்து வேறு லெவலில் திங்கிங், வேறு லெவலில் பேசுகிறது, எல்லாமே வேறு லெவலில் நொட்டுறது. சூப்பர். அப்படி எல்லாம் அப்படி இருந்த தொலை என் பக்கம் வந்துடாதானே. நான் பார்த்தாலும் எரிச்சலாக இருக்குது. அப்படி சொல்லிட்டு தேங்க ஒரு தள்ளி விட்டுட்டு போயிருப்பான். ஸோ திருப்பி வாங்கி வந்து நின்றுருக்கா. என்ன பிரச்சனை மாமா? கூலாகவே ஹேண்டில் பண்ண மாட்டிங்களா? எப்படி நான் கூலாக ஹேண்டில் பண்ண முடியும்? நான் வந்து லவ் பண்ணுறோன்னு விட்டு சொல்வேண்ணா. நீயும் என்னை லவ் பண்ணுறேன்னுவியா? நடுவில் அவன் வருவானா போடுவானா உனக்கே தெரியாமல். ஓ சாரி உனக்கு தெரியாமலாம் இல்லை, உனக்கு தெரிஞ்சு உன் கையை கட்டிட்டு தாலி கட்டுவானா? அதுக்கப்புறம் எல்லாருமே கூப்பிட்டு போய் நொட்டுவானா? அது மாரியும் மேடம் என்கிட்ட வந்துட்டிங்க. சூப்பர் ஃபென்டாஸ்டிக் தான், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு இல்லை. ஆனால் அவனு எந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. கேட்டால் ஒரு காலத்தில் வச்சுமே எனக்கு நல்லது பண்ணார், அப்படி பிளா. டேய், நல்லதை விட்டு கெட்டது நிறையா பண்ணியிருக்கான்டி. அதுக்காகவே அவனை வேறு மாதிரி பண்ணணும்னு எனக்கு காண்டாகுது. சரி, அவனை எதுவும் பண்ணக்கூடாது சத்தியம் வாங்கிட்டேன். நான் லீகலாக மூவ் பண்ணுறேன்னு அப்போதைக்கு சரின்னு தலையாட்டினேன். இப்போ என்னடி மாற்றி பேசிகிட்ருக்க? நான் மாற்றி எங்கே பேசினேன்? நம்ம நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது உங்களுக்கு புரியலையா? எனக்கு அவனை ஏதாவது பண்ணால் மட்டும்தான் நான் நிம்மதியாக இருப்பேன், சரியா? அவனை எதுவுமே பண்ணாமல் உன் கூட படுக்கும்போது எனக்கு ஒரு மயிர் ஃபீலிங்கும் இல்லடி. அதுக்கு மேலே அப்படி சொன்னோன்னு எனக்கு தெரில. என்ன பேசுகிறீங்க மாமா?
அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கீங்க. எத்திட்டி அசிங்கம்? எது அசிங்கம்டி? சரி நான் கத்தலடி. எது அசிங்கம்? இவ்வளோ பண்ணுவான், அவனை நீ விட்டுன்னு சொல்கிறது அசிங்கம் இல்லை. ஆனால் அவனை ஏதாவது பண்ணுறேன்னு சொன்னால் அது உனக்கு அசிங்கமா? இப்போது நம்ம நிம்மதியாக வாழக்கூடாது. நம்ம அப்படியே ப்ராப்ளம்ஸ், ஸ்டேஷன், அது இதுன்னு போயிட்டுருக்கும். நீ வர சரி கத்தல, நீ வரவானாண்டி. நான் போகிறேன், நான் கட்டின பாவத்துக்கு நான் போகிறேன். இதுதான் வேணான்றேன். இவ்வளோ நாள் சந்தோஷமாக தானே இருந்தீங்க. திடீர்னு என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போல்லாம் பயமாக இருக்கு எனக்கு. ஓ பயமாக இருக்குது. ஆனால் இப்போல்லாம் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குடி. ஜிமின் கூட இருந்துட்டு என் கூட வந்தால் தெரியுமா, அதே மாதிரி என் கூட இருந்துட்டு ஜிமின் கூட போயிடுவியா? போயிடுவியாடி? ஸோ இந்த வேர்ட் சொன்னோன்னையோ பையன் தேங்கோட ஷர்ட்டை பிடிச்சிருப்பா. என்ன சொன்னீங்க மாமா? என்ன சொன்னீங்க? ஸோ தேங்க் இப்போ தான் ரியலைஸ் ஆகும் அவன் என்ன வார்த்தை விட்டான்னு சொல்லிட்டு. எது அப்படி நான் உங்கள் கூட வந்திருக்கக்கூடாது மாமா. எவ்ரி டைம் என்ன இந்த வார்த்தை சொல்கிறீங்களே, நான் வந்திருக்கக்கூடாதுல்ல. என்கிட்ட வந்துடாதீங்க மாமா, எவ்வளோதான் சொல்லிட்டு. என் பின்னாடி வர்றது எதுவுமே பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பியிருப்பா. ஸோ தேங்க் தான் டக்குன்னு கையை பிடிச்சி எழுத்து ரூமில் தள்ளிட்டு லாக் பண்ணியிருப்பான். ஸோ வாயின் ரொம்ப நேரம் அழுது அப்படியே தூங்கியிருப்பான். தூங்கிட்டான்னு தெரிஞ்ச பிறகு தான் தேங்க உள்ளவே வருவான். வந்த உடனே அவளுக்கு ஃபீல் ஆகும் தேங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ரொம்ப அழுது ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லாக இருக்கும். ஃபேஸ் ஃபுல்லாக அவளோட ஹேரு அதெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு, சாரிடி ஏதோ கோவத்தில் பேசிட்டேன்டி, மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு அவன் கையில் வேற எங்கேயோ போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு அது நல்லா ஃபீல் ஆகுது. இங்கே பாருங்க மாமா, இப்போதைக்கு எனக்கு அது வேண்டாம், என்னால் முடியல, மனசில் ரொம்ப பாரமாக இருக்குது, கொஞ்சம் போகிறீங்களா? இல்லடி, எனக்கும் ஒரு மாதிரி இருக்குது மனசு, இதை 2 பேரையும் கம்ஃபர்ட் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ கோஆப்ரேட் பண்ணு. அதான் எனக்கு பொண்ணடி. என்னடி பேக் கூட பண்ண மாட்டியா? எழுத்து நான் தான் பண்ணிட்டுருக்கணுமா? ஏன்டி திருப்பி டென்ஷன் ஆகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணியிருப்பான் மேலே எல்லாமே. அவனோட ஃபேஸை வச்சு எல்லாத்தையும் இப்படி ரப் பண்ணிகிட்ருக்கான். மாமா 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 கொஞ்சம் தேங்க் மாமா. இது எவ்வளோ கம்ஃபர்டிங்காக இருக்குது தெரியுமா? எனக்கு இதுதான் வேணும்னு நினச்சேன், இதுதான் எனக்கு கிடைக்கிது. அப்படி சொல்லிட்டு கீழேயும் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருப்பான். இப்போது அப்படியே வந்து சாரிடி, நான் இதை உன் விருப்பம் இல்லாமலாம் பண்ணாமலாம் இல்லை. ஐ மீன் உனக்கும் பிடிச்சிருக்கு, அதை உன்னோட சவுண்ட் தெரியுது, தேங்க மாமான்னு சொல்கிறது. சேம் என்னவோ நான் ரொம்ப தப்பாக பேசிட்டேன், அது எனக்கு நல்லா தெரியுது. அதுக்கு நான் எவ்வளோ சாரி சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். சாரிக்காக நான் இது பண்ணுறேன்னு நினைக்காத. உனக்கும் ஒரு கம்ஃபர்ட் வேணும், எனக்கும். தயம் கொஞ்சம் பொறுமையாக இருடி, சொல்கிறத கொஞ்சம் கேளு. அதுக்குள்ளே பொறுமையான்னு சொல்லாத. இங்கே பாருடி பொண்டாட்டி, இங்கே பாரு. தயம் என்னடி பேசிட்டு தானே இருக்க, என்ன பார்க்காம திரும்பி மூச்சு திருப்பி வச்சுட்டேன்னா? ஓ இது கூட ஒன்று விருப்பம் இல்லாமல் நடக்குது, அப்படி தானே சீனி போட்டுட்ருக்க. தயம் இதை பண்ணும்போது கோவப்படாதீங்கன்னு எவ்வளோ டைம் சொல்கிறது. நானும் கோவப்படக்கூடாதுன்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னை வெறுப்பேத்தாத நீ, வெறுப்பேத்தாதடி பொண்டாட்டி, செம்ம காண்டாகுது பொண்டாட்டி.
கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண. வெறுப்பேற்றிட்டுருக்காத, செம்ம காண்டாவது. தயம் தயம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் எழுந்துரு, கொஞ்சம் தயம். மாமா மாமா மாமா. சரி சொல்ல என்ன? என்னால் முடியலப்பா. நீ கொஞ்சம் வெளியே போறியா? எதுக்கு வந்துட்டு பண்ணிகிட்ருக்க? வெளியே போ. ஸோ தேங்க்கு செம்மக்கும் வந்திருக்கோம். பட் எதுவுமே கேட்காம அவன் மாட்டு அப்படி இப்படின்னு இருந்திருப்பான் வாயன் கூட. ஸோ அவ்வளோ வேணான்னு சொல்லி பார்த்துட்டு அவளே டயர்டாகி அப்படியே நார்மலாக படுத்துருப்பா. தேங்க கொஞ்சம் அந்த இளம் முடிச்சுட்டு படுத்துடுறான். இப்பயும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? இதான் நீ சமாதானம் பண்ணுறதா? அசிங்கமாக இல்லையா? என்ன அசிங்கமாக இல்லையான்னு கேட்டுட்ருக்க? நீ பொண்டாட்டினா இப்படி தான் சமாதானப்படுத்துவாங்களே? ஓகே பாரு, திருப்பி ஏதோ க்ராஸ் கொஷின்லாம் கேட்டிருக்காதே. எனக்கு அதை ஆன்சர் பண்ண தெரியாது. எனக்கு கடுப்பு தான் ஆகிட்டுருக்கும். சரி எழுந்து போகிறீங்களா? நான் ஏண்டி போகணும்? எனக்கு தூங்கணும், டயர்டாக இருக்கு. சரி இப்போ நான் எழுந்து போகிறேன், என்ன விடுங்க. இல்லை உங்க கூட தூங்க எனக்கு டயர்டாக இருக்குது. மாறிட்டீங்க மாமா. என்னை பாசமாக தானே பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்க, எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? சிமின் அளவுக்கு பாசமாக பார்த்துக்கல. சிமின் அளவுக்கு இல்லைல்ல. சிம்மினை விட என்ன அவனை மாதிரிலாம் வர முடியாதுல்ல. ஷோ அப்படி சொல்லாதீங்க மாமா. ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? காலில் விழுந்தாச்சு, நான் கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ். என்னை வார்த்தையெல்லாம் கொள்ளாதீங்க, விட்டுருங்க. தெரியுது ஜிமினால உன்னை யாராலையும் பார்த்துக்க முடியாதுன்னு. என்னதான் இருந்தாலும் ஜிமின் தான்ல. எல்லாத்துலேயும் ஜிமின். அவனை எதுவும் நீ பண்ண மாட்டேன், எதுவும் பேச மாட்டேன். நான்லாம் என்னடி, நான்லாம் உனக்கு யார்? வேஸ்ட். இல்லை நீ நிம்மதியாக தூங்கினே. என்ன நான் பக்கத்தில் படுத்துனா இன்னும் உன்னை ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன் தானே. நான் தானே உன்னை கட்டாயப்படுத்தினேன். சிம்மின்லாம் சாஃப்டாக தானே ஹேண்டில் பண்ணா? சாஃப்டா உன்னை கூட இப்படி பண்ணணும்னு நினச்சி கூட ஏதோ ட்ரை பண்ணானடி. அதுக்கு கூட கேவலமான ஒரு பேராச்சே. அது ட்ரை பண்ணும்போது கூட ஜிமின் உனக்கு நல்லா நான் தெரிஞ்சானா? பாருங்க மாமா, நான் ஜிமின் நல்லவன்னு சொல்லவே இல்லையே. சொல்கிறடி, நீ சொல்கிற, இங்கே சொல்கிற, வாயில் சொல்ல மாட்டுற. அதை நானே கேப்சர் பண்ணிக்கிறேன். எனக்கே கேட்குது தெரியுமா? எனக்கே கேட்குது. ஸோ நிம்மதியாக படுத்துங்க. இப்போ கூட நான் பண்ணல மாமா, வேண்டாம். சரி நான் எதுவுமே சொல்ல. சே கருமா தேவையில்லாத வார்த்தைலாம் வாயில் வருது. நீ படுத்து தூங்குடி சொல்லா குட்டி, நான் போகிறேன். ஸோ தேங்க வந்து எழுந்து போயிருப்பான். பையன் ரொம்ப அழுதுருப்பா, ரொம்ப அழுது ரொம்ப டயர்டாயிருப்பா. இப்போ நைட் தேங்க வந்திருப்பான். எழுந்துக்கோ, சாப்பிட வாங்கிட்டு வந்து எழுந்துக்கோ. இல்லை எனக்கு வேண்டாம். எழுந்துக்கோன்னு சொல்கிறேன், எழுதோடி. ஐயோ என்னடி வச்சு செஞ்சிட்டேனா? சாரிடி. சரி வா. அப்படி சொல்லிட்டு அவன் ஹெல்ப் பண்ணுறான். சரி வா. என்னாச்சு மாமா? உனக்கு சாப்பிட வாங்கிட்டு வந்தவா? அப்படி சொல்லிட்டு அவனே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஃபுட் கொடுத்துருப்பான். சாப்பிடு மாமா. சாப்பிட்றி என்னடி? இல்லை ஒன்றும் இல்லை. நீங்கள் ஓகேவா? இன்னும் என் மேலே ஏதாச்சும் கோவம் இருக்கா? இல்லை உன் மேலே கோவப்படலாம் இல்லை. நான் தான் ரொம்ப கேவலமாக நடந்திருக்கேன், அது எனக்கே தெரியுது. நான் சில நேரம் என்ன மாரி நிறைய கோவம் வந்துடுதுடி. கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன், முடியல. நான் தான் ரொம்ப கேவலமாக பிகேவ் பண்ணுறேன்ல. இன்னும் கொஞ்சம் நாளில் நீ என்னை விட்டு போயிடுவ தானே? போயிடுவா தானே? சொல்லு, போயிடுவா தானே? என்னை விட்டு போயிடுவா தானே? சொல்றி, என்னை விட்டு போயிடுவா தானே? போயிடுவியா? சொல்றி. அப்படி சொல்லிட்டு தாங்க அழுகவே ஆரம்பிச்சிருப்பான். ஸோ வயனுக்கு என்ன பண்ணோன்னு கூட தெரிஞ்சிருக்காது. டக்குன்னு டைட்டாக கட்டி பிடிச்சிருவா. என்ன மாமா சொல்கிறீங்க?
நான் ஏன் உங்களை விட்டு போகிறேன்? உங்களுக்கு என் மேலே வர ரொம்ப பாசம் அதிகமாகிட்டே இருக்கு. அதான் இப்படிலாம் பண்ணுறீங்க. இல்லை, என்னட்டு போயிடுவேன். நான் கொஞ்ச நாள் நீ என் கையில் டிவோர்ஸ் பேப்பர் கொடுப்பேன். தாலி கூட கட்டிக்கல என்கிட்ட. மாமா, எனக்கு அது பிடிக்கலன்னு சொன்னேன். உங்களுக்கு பிடிக்குதுன்னா நீங்கள் கட்டி விடுங்க. ஆனால் அது அவனுக்கு பிடிக்கலன்ட்டியே. ஸோ அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பிளேட்டில் ஃபுட்லாம் போட்டுட்டு தாயங்க ஊட்டி விட்டுருப்பா. ஸோ தாயங்க அழகாக சாப்பிட்டுட்டு வயனோட மடியிலே அப்படியே படுத்துட்டு அவளோட ஸ்டொமக்கில் அவன் ஃபேஸை வச்சு நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு விட்டு போயிட மாட்டல. போக மாட்டலடி மா, சொல்லுமா, போயிடுவியா என்ன? அமைதியாக தூங்குங்க. நான் எங்கே போக போகிறேன்? லூஸ் ஆகாமல் இருந்தால் சரி தான். என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல. நிம்மதியாக வாழணும்னு சொல்கிறேன். அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் நம்மளுக்கும் புள்ள பிறந்தா கூட இப்படி தான் பண்ணிகிட்ருப்பீங்களா? கேவலமா? தப்பு தான்டி, கேவலமாக தான் பண்ணுறேன். நம்மளும் புள்ளெல்லாம் பிறந்துட்டு அது என்னை பார்த்து என்னடி நினைக்கும்? என்ன அப்பா இவ்வளோ சந்தேக பேருள்ளையாக இருக்கானே எப்படி நினைக்கும்ல? இல்லைம்மா, இப்போ பாரு, அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணவே மாட்டேன். தெளிவாக இருக்குது மைண்டு. அவ்வளோதான், இதான் லாஸ்ட்டு, இதுதான் லாஸ்ட்டுன்னு. இப்போல்லாம் நீங்கள் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன தான் பிரச்சனை உங்களுக்கு? நானும் நிம்மதியாக வாழலாம் தானே சொன்னோம்மாம்மா. ஆமாம்மா, நான் நிம்மதியாக வாழணும் தான் நினைக்கிறேன். ஆனால் இதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குடி. ஏதோ ஒரு மிருகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு டெவிலோ ஏதோ சம்திங் ஏதோ இருக்குது. அது உன்னை விட்டு போயிடுவாடா, நீ பர்ஃபெக்ட் இல்லை, நீ என்ன நல்லா பண்ண அவளுக்கு அப்படின்னு பழைசெல்லாம் குத்தி காட்டிகிட்டே இருக்குடி. பழைசெல்லாம் கலரிட்டே இருக்குது. அவள் போயிடுவா, அவள் போகாத மாதிரி வச்சுக்கோன்னு சொல்லுதுடி. நான் என்னடி பண்ணுறது? அது சொன்னான்னு சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் நானும் அவ்வளோ புள்ள குட்டியோட சந்தோஷமாக இருக்கும். நீ மூடிக்கிட்டோம் வேலையை பாடுறான்னு சொல்லுங்கள். ஆமாம், சொல்லணும். ஃப்யூச்சரை காட்டினான் அவனுக்கு. ஃப்யூச்சர் காட்டினா தான் அவன் ஒழுங்காக இருப்பான். அப்படி தானடி? இதோட எவ்வளோ டைம் இதை கேட்குறீங்க? நான் என்னடி பண்ணேன்? போ, என்ன உனக்கு? சரி விடு, தப்பு தான், வா. ஆமாம். சரி, ஏன் இப்படி மூஞ்சி வச்சிட்ருக்க? ஒன்றும் இல்லை. அப்போ கூட நம்ம 2 பேருக்கும் நடந்தது ஒரு மாதிரி இருந்தது. உனக்கு பிடிக்கவே இல்லைல்ல? ஆமாம். இப்போது பிடிச்ச மாதிரி பண்ணுறியா? சும்மா விளையாடாதடி, என்னை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக. உண்மையாக தான் நான் கேட்குறேன். ஆமாம். என்னடி இவ்வளோ பண்ணுறேன்? ஈஸியாக சால்வ் பண்ணுறேன். என்ன ஈஸியாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டியா? என்ன உன்னை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். எப்பா, என்ன ஒரு வாழு குழந்தை நீ. சரியான வாழு பையன் நீ. நம்மளுக்கு புள்ள போகிறதுக்கு முன்னாடி உன்னை சமாளிக்கிறது தான் எனக்கு பெரிய வேலையே. எப்பா, முடியலை, தள்ள வலி. யார் நாடி? ஆமாம். சரி சரி வீடு. மாமா, என்ன நீ சும்மா விளையாட்டுக்கு சொன்ன? உண்மையாக பண்ண போறியா? விளையாட்டுக்கெலாம் சொல்ல நினைக்க தெரியும். உனக்கே வேணும்னு கேட்கும் போது ஆம்பளை நான் இப்படி பண்ணாமல் இருக்கிறது அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து டைட்டாக கட்டி பிடிக்கிறான். ஓகேடா, அந்த வெப்சைட் முடிச்சிடறேன். ரொம்ப ஷார்ட்டாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக பண்ணி நான் போட பார்க்குறேன். எனக்கு டைம் இருக்கிற நேரத்தில் ஏதோ கொஞ்சம் நேரமாச்சு. ஓகே, சரி, ஓகே. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே பாய்.